காரசாரமான சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மற்ற குழம்பு மாதிரியே தாங்க. இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சோம்பு, வெந்தயம் இதை சேர்த்துக்கலாம். இது கருகிடக்கூடாது. வெந்தயம் கருகிடுச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே ஃபுல்லாக கருகின வாடை அடிக்குங்க. அதனால் கருகாமல் கொஞ்சம் நேரம் மட்டும் இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மிளகை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நறுக்குன சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணுன்னா ஒரேடியாக எல்லாமே சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. எதுவுமே கருகி அடி பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த டைமில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். இதை நல்லா கிண்டி விட்ருங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. வெங்காயம் கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறத உங்களுக்கே தெரியும். இதில் இப்போ கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ இது நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வதங்கிறதுக்காக. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா இது எங்களோட ஸ்பூன் அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரும். புளியை இப்போ நல்லா கிண்டி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணியில் புளி ஊற வச்சுருந்தோம். இப்போ அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இதில் மற்றபடி வேறு வேலையே இல்லை. இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ சுவையான பூண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.